மரியா, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். சாவின் இருள்சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். என்னுடைய பெயர் ஷீலா. நான் இந்த சாட்சி சொல்ல வந்திருக்கிறது என் கணவருக்காக. நான் ஜூலை 16 இங்கே வந்து உடன்படிக்கை எடுத்தேன். அது எந்த காரணத்துக்காக என்றால், என் கணவருக்கு 5-6 வருடங்களுக்கு முன்பாக குறுக்கு வலியாக இருந்தது. நாங்கள் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் போய் மெடிசன் எடுக்கும்போது சரியாகும். அவருக்கு கடல் தொழில். அவர் தொழிலுக்கு போயிட்டு வரும்போது எல்லாம் இந்த பிரச்சனை இருந்தது. மருந்து எடுக்கும்போது தீரும். திடீரென்னு ஒரு நாள் இவர் பைக்கில் கீழே விழுந்ததுனால ரொம்ப முடியாது இருந்தது. அப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் எம்ஆர்ஐ எடுத்தப்போ அந்த டாக்டர் சொன்னார், உடனே இன்னைக்கு தானே நீங்கள் அட்மிட் ஆகணும், அவருக்கு ஆப்ரேஷன் செய்யணும், இல்லைன்னா இவருக்கு நடக்க முடியாது, லைஃப் லாங் வீல் சேரில் தான் இவர் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்னேன், வீட்டில் கேட்டுட்டு நாங்கள் வாரோன்னு சொல்லிட்டு போனோம். அப்போ வீட்டில் சொன்னாங்க, முதுகெலும்பில் கை வைக்கக்கூடாது, ஆப்ரேஷன் வேண்டாம், வைத்தியசாலையில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. அங்கே கொண்டு போனப்போ ஒரு வைத்தியர் கையை பிடிச்சிட்டு சொன்னார், குறுக்கில் பிரச்சனை இருக்குது, ஆனால் இவருக்கு உடம்புல இறந்த ஒரு ஆள் இருக்குது, இசக்கி அம்மனோடது இருக்குது, அதனால் இதெல்லாம் நீங்கள் மாற்றிட்டு வரணும், அதுக்காக ஹிந்து கோயில்லையோ எங்கேயாச்சும் போய் இதெல்லாம் நீங்கள் மாற்றணும். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நாங்கள் கிறிஸ்தியானிகளாக்கும். ஆனால் சொன்ன அவர் ஒரு கிறிஸ்தியானி தான், நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம். அப்போ அவர் சொன்னார், இது செய்யலைன்னா இவருக்கு நான் மறந்து செய்ய மாட்டேன் அப்படி சொல்லிவிட்டார். நான் வந்து எங்கள் பங்கு தந்தைகிட்ட சொன்னேன், இப்படி அவர் சொல்லி இருக்கிறாருன்னு. அவர் சொன்னார், அதெல்லாம் வேண்டாம், நம்ம கிறிஸ்தியானிகள், நம்ம இயேசுக்கு கூட இயேசுவின் ரத்தத்தினால் அவருக்கு சுகம் கிடைக்கும், நீங்கள் அதெல்லாம் செய்ய வேண்டான்னு சொல்லி நாங்கள் விட்டோம். ஆனால் திரும்பவும் அவரால் நடக்க முடியலை. எனக்கு ஒரு 2 பேருக்கும் சப்போர்ட் இல்லாமல் நடக்க முடியாது. அப்படி இருந்தப்போ இனி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனப்போ ஒரு டாக்டர் சொன்னார், உடனே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா இடுப்புக்கு கீழே உள்ளதெல்லாம் ஸ்தம்பிச்சு போகும், அவரால் யூரின் போகிறதும் மோஷன் போகிறதெல்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவு சீரியஸ் ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் தானே அட்மிட் ஆனோம். ஆப்ரேஷனுக்கு இருக்கும்போது இங்கே கிருபாசனத்தில் வர ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அது கிருபாசனத்தில் உள்ள பத்திரத்தை நீ தலையில் வை, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, இன்னும் நெய்யாற்றங்கரையில் ஒரு வைத்தியசாலை இருக்குது, அங்கே நீ கொண்டு போ, ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் திருச்சி அவரை கொண்டு போகிறேன். அங்கே கொண்டு போய் பார்த்தப்போ அவர் 8 நாளுக்குள்ளே மறந்து தந்தார். ஆனால் அதில் கூடுதலை தவிர குறவில்லை. பின்ன வீட்டில் கொண்டு வந்தப்போ அவங்க சகோதரங்க எல்லாம் வந்து சொன்னாங்க, எனக்கு தம்பி நீ கொல்லதுக்காக வச்சுருக்குது, அவனுக்கு ஒன்றும் முடியுதில்லை, நீ அவனை ஆப்ரேஷனுக்கு கொண்டு போன்னு சொல்லி திரும்பவும் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷனுக்கு கொண்டு போய் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு அன்னைக்கு தானே அவங்க சொந்தமாட்டு எழும்பி நடந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் 5 நாள் கழித்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவங்க நிலைமை ரொம்ப சீரியஸாக இருந்தது. நார்மல் செக்கப்புக்கு போகிறதை விட அதிகமாட்டு 5 நாளுக்கு ஒருக்கா இவங்களை நான் கொண்டு போக வேண்டி இருந்தது. அந்த டாக்டருக்கே ஒரே குழப்பம், என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு நாள் போகும்போது சொல்லுவார் நரம்பு பிரச்சனை, ஒரு நாள் எலும்பு பிரச்சனை, தசை பிரச்சனை, இப்படி சொல்லியே அவருக்கே குழப்பம். அதுக்கப்புறம் பிசியோ பண்ணதுக்கு 2 தடவை எங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக்குனார். அப்படி இருந்தும் எந்த மாற்றம் இல்லை. கரண்ட் ஷாக் அடிச்சுட்டு போகிற மாதிரி வருது. மரணத்தை கண்ணுக்கு முன்ன கண்டுட்டு எனக்கு கணவர் இருந்தார். அப்போ அவர் சொன்னார், இனி நான் பிழைக்க மாட்டேன், எழும்பி நடக்க முடியல என்னால், எனக்கு 2 பெண் பிள்ளைங்க, எங்கே 3 பேர் யார் பார்க்குவான்னு சொல்லி அவர் கலங்கி நின்னார். அப்போ இந்த கிருபாசனத்தில் உள்ள இனி ஒரு பத்திரம் எனக்கு கையில் கிடச்சது. நான் அதை படிச்சுட்டு, அம்மா மாதாவை இது எங்கே இருக்குதுன்னு என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது 2 தடவை ஆச்சு எனக்கு கையில் கிடச்சி, நான் இதை என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ எங்கள் ஒரு அண்ணி 16 வருஷமாக நாங்கள் பேசலை. அந்த ஒரு அண்ணி கிருபாசனத்தில் உள்ள தைலமும் பத்திரமும் உப்பும் நேர்ச்ச வஸ்துக்கள் எல்லாம் கொண்டு வீட்டில் வராங்க. வந்து சொன்னாங்க, உனக்கு ஹஸ்பண்டுக்கு இப்படி உடம்பு சரியில்லைன்னு அறிஞ்சேன், இதெல்லாம் அவங்க பிரதிஷ்டீரண பிரார்த்தனை எல்லாம் சொல்லி அது போட்டு கொடுத்துட்டு போனாங்க. போனதுக்கப்புறம் இனி நாங்கள் 2வது ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தப்போ அந்த டாக்டர் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, இவருக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஆளுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயாச்சு. எல்லாரும் இனி இவன் பிழைக்க மாட்டான், இவனுக்கு இதுதான் காலம், இதோட இவனுக்கு காலம் முடிஞ்சது அப்படிங்க நேரே சொன்னாங்க. அப்போ நான் கலங்கலை, ஏன்னா கடவுளுக்கு கிருபை உண்டோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவங்க ஒவ்வொரு நிலைமையை பார்க்கும்போ எனக்கு ஒரு பயம் வந்தது, இதோட எனக்கு வாழ்க்கை முடிஞ்சது, என்னை பிள்ளைகளை நான் எப்படி கரை சேர்க்குவேன் அப்படின்னு நினச்சி நான் பயந்தேன். அதுக்கப்புறமா என்ன செஞ்சேன்,
அந்த டாக்டரு ஆன்டிபயாட்டிக் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லி மாத்திரையில் அழுதி தந்து 5 நாள் சாப்பிட்டு 5ஆவது நாள் ஒரு வெள்ளிக்கிழமை அவருக்கு ரொம்ப மூச்சு திணறலாக இருந்தது. எல்லாரும் கூடி அவருக்கு இதோட கடைசி பயணம் அப்படி தான் சொன்னாங்க, இன்னைக்கு தப்பு நான் இவன் நீ சாக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் உடனே எங்கள் அண்ணியை விழிச்சேன். எங்கள் அண்ணி கிருபாசனத்தில் உள்ள தைலம் உப்பு எல்லாம் கொண்டு வந்து ஜெபம் பண்ணப்போ சொல்லுது, என்னால் ஜெபம் பண்ண முடியல, தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் கிருபாசனத்தில் வரணும்னு நினச்சா என்னால் வர முடியல. அப்போ நாங்கள் அன்னைக்கு சொன்னோம், எங்கள் ஊரில் உள்ள ஒரு பிள்ளை வண்டி ஏற்பாடு பண்ணி தருமான்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன், எப்படியா இருந்தாலும் நாளைக்கு நம்ம போகணும், எனக்கு கணவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களை அரேஞ்ச் பண்ணி அந்த பிள்ளை வண்டி கொண்டு வந்து நாங்கள் இங்கே வந்தது ஜூலை 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அப்போ எல்லாரும் சொன்னாங்க ஃபாதரை பாருங்கன்னு சொல்லிட்டு. நான் இந்த ஆலயத்தில் வந்து நான் அழவே இல்லை, மாதாவை பார்த்தப்போ நான் சொன்னேன், அம்மைக்கு பக்கத்தில் வர பிள்ளைங்க அழாது, நான் எதுக்கு அழணும், நான் அம்மையிட்ட வந்தாச்சு, அம்மை இருக்குது இடம், இனி நீ எனக்கு புருஷன் நீ பார்த்துக்கோ, எனக்கு வாழ்க்கையை நீ தான்னு சொல்லி நான் அம்மாட்ட ஒப்பு கொடுத்தேன். எல்லாரும் நிறைய பேர் இருந்து அழுதாங்க. அப்போ நான் நினச்சேன், இவங்க நம்பிக்கை இல்லாமல் அழுதாங்க, அம்மா பக்கத்தில் வந்தால் எதுக்கு அழணும்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். அவருக்கு பெயின் கில்லர் கொடுத்து 4 பேராட்டு கொண்டு வந்து அந்த கசேரியில் ஒரு தலையை நிறுத்தி வச்சுட்டு நான் உடன்படிக்கை எடுக்க போனேன். அங்கே இருக்கும்போது ஃபோனுக்கு மேலே ஃபோன் வருது. அப்போ நான் நினச்சி இவருக்கு ஏதாச்சும் ஆச்சோன்னு. ஆனால் அந்த நேரம் சொல்லுதாரு, எனக்கு மகளையும் 2 பிள்ளைங்களையும் கொண்டு தான் அந்த மூத்த பிள்ளை வாந்தி பண்ணி இங்கே இருந்த ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்குது, நீங்கள் உடனே வருங்க. நான் இறங்கி வரல, ஏன்னா அம்மைக்கு மாதத்தில் நம்ம வந்தாச்சு, எதுக்கு நம்ம வரணும். அப்படி நான் உடன்படிக்கை எல்லாம் முடிச்சுட்டு அம்மையிட்ட ஒப்பு கொடுத்தேன். அம்மா இது தடங்கல், அதனால் நான் வரமாட்டேன், நீ தான் எனக்கு பிள்ளையை பார்த்துருக்கணும்னு சொல்லி நான் அந்த உடன்படிக்கை முடிச்சு இங்குள்ள மொத்த காரியங்களை முடித்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற நேரம் குழந்தை ஆம்புலன்ஸ்லேருந்து கொண்டு வராங்க. அவள் நல்லா இருந்தா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டாக்டர் சொன்னாராம் பிரச்சனை இல்லை, அது வாந்தி நிறைய எடுத்ததுனால இந்த மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே இருந்து வீட்டுக்கு போனப்போ இவங்கள பார்க்க வந்தவங்க சொன்னாங்க, நீ வேறு ஹாஸ்பிட்டலில் இவனை கொண்டு போ, இப்படி இருந்தால் சரி ஆகாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனப்போ அந்த டாக்டரு இவங்க நோயை கண்டுபிடிச்சாங்க. அப்போ அது உடன்படிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க நோய் எங்களுக்கு தெரியுது. ஆப்ரேஷன் பண்ணின டாக்டருக்கு நோய் தெரியல, தெரிஞ்சிருந்தும் அவர் எங்கிட்ட மறைச்சார். ஏன்னா இவரால் இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சது அப்படி. அப்போ நான் அப்புறம் இந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி திட்டுனேன், நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு எதுக்கு என்னோட சொல்லலைன்னு. அப்போ அவர் சொன்னார், இவருக்கு கிருமி தாக்கி இருக்குது, நட்டு எலும்பில் கிருமி தாக்கி அந்த இடம் எல்லாம் அரிச்சு வச்சுருக்குது, இவரால் இனி ஒன்றும் செய்ய முடியாது, ஆப்ரேஷன் நான் ஆப்ரேஷன் பண்ணினாலும் நாங்கள் கேரண்டி கிடையாது, அவர் நடக்குவாரான்னு எங்களுக்கு சொல்ல முடியாது அப்படி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க, அம்மா அவர்கிட்ட நேரே சொன்னேன், அம்மா மாதாவு இடப்படுவார், நாங்கள் உடன்படிக்கை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அது தெரியாது என்ன ஏதுன்னு. அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் போய் ஒத்தையில் ஏன்னா தம்பி மட்டும் வந்தேன், இந்த ஒரு பெரிய ஆப்ரேஷனுக்கு நான் அளவு ஒன்றும் இல்லை, ஏன்னா அம்மா மாதா கையில் காசு ரூபத்தையும் உப்பையும் தேனையும் நான் வச்சுருந்தேன், அந்த உடன்படிக்கை புத்தகம் பத்திரம் என்ன கையில் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் போன அன்று முதல் பைபிள் கொண்டு போய் மெழுகுதிரி படித்து நாங்கள் 2 பேருமா ரூமில் இருந்து ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய ஜெபங்கள் எல்லாம் கரெக்டாக சொல்லி ஜெபமால ஒப்பு கொடுத்தோம். ஆப்ரேஷன் நடந்து 2 மாதம் ஸ்ட்ரெக்சரில் தான் இருந்தது. மோஷன் யூரின் எல்லாம் அப்படி நான் தான் எடுப்பேன், வேறு யாரையும் நாங்கள் உள்ளே ஏற்றலை, இனி இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் டாக்டர் அதுக்கு கேன்சர் டெஸ்ட்டுக்கு அனுப்புனாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் சொன்னது, கிருமி ஏதாச்சும் உள்ளே இருந்தாலும் நாங்கள் இந்த ஆப்ரேஷனுக்கு பொறுப்பில்லை, இனி அவரால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் நீங்கள் தான் முழுக்க பொறுப்பு, நான் என்ன நீங்கள் தைரியமாக பண்ணுங்க, எதுவும் ஆகாது, அம்மா மாதாவை எங்கள் வாழ்க்கையில் இடப்பட்டாச்சு, அதனால் நாங்கள் தைரியமாட்டிருக்குதோம். அப்படி ஆப்ரேஷன் பண்ணினார். போன ஆப்ரேஷனுக்கு நான் 12 தடவை நார்மல் செக்கப் இல்லாமலே இவருக்கு முடியாமல் கொண்டு போனேன். ஆனால் இந்த ஆப்ரேஷன் தீர்ந்து நான் செக்கப்பை தவிர வேறு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் அவரை கொண்டு போனதில்லை. அது 2 மாதம் கழிஞ்சு அவர் அழகாக நடந்தார். ஒரு சின்ன குழந்தைய நான் எப்படி பார்த்துருக்குமோ அதுபோல் தான் அவரை நான் குளிப்பாட்டுறது, படுத்து கிடந்து தான் சாப்பாடு கொடுக்குறது எல்லாம் செய்தது. ஆனால் இப்போ அவருக்கு வேலையெல்லாம் அவர் தானே செய்தார். நான் வந்தப்போ சொன்னேன், அம்மா இதுக்கு முன்னே தூக்கி கொண்டு வந்தோம், இனி போகும்போது இனி வரும்போது நடந்து வரணும், அவள் அப்படி வரும்போது தான் நான் வந்து அம்மைக்கு முன்னே சாட்சி சொல்லுவேன். இன்னையோட 6 மாதம் நான் உடன்படிக்கை எடுத்து அப்போ இங்கே வரணும்னு நினச்சா என்னால் வர முடியலை. அப்போ நான் நினச்சேன், அம்மா மாதாவே அம்மைக்கு என்ன விருப்பமோ அம்மை என்னை இந்த ஆலயத்தில் கொண்டு சேர்க்கணும். கரெக்டாகிட்டு அதுபோல் இந்த 16ஆம் தேதி என்னை கொண்டு வந்து சேர்த்தாரு. அப்படி அது இல்லாத நோயிலிருந்து ஒரு வலிய விடுதலைன்னு சொன்னாலும் என்ன கணவர் குடிப்பார். ஆனால் இப்போ அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் குடி இல்லை. காலையில் எல்லா திவசம் நான் எலும்புக்கு முன்னாடியே எழும்பி ஜெபம் பண்ணதுக்கும், ஆலயத்தில் எல்லா நாளும் திருப்பலிக்கு போகிறதுக்கும், திருப்பலி முடிந்து வந்து பைபிள் வாசிக்கிறதுக்கும்,
ஈவினிங் மாலை ப்ரேயர் செய்ததுக்கு நாங்கள் இருக்க முன்னாடி வந்திருந்து பைபிள் எடுத்துகிட்டு வருவார். வந்து உட்காந்து பைபிளை முதல்ல வாசித்து அதுக்கப்புறம் ஜெபமாலை பண்ணி மாலை ஜெபமெல்லாம் முடிச்சு அப்படி ஒரு நாள் 11 மணி ஆச்சு. குழந்தைங்க ஸ்கூல் ஆனிவர்சரி திருந்து நானே நினச்சேன் டயர்டாக இருக்கு, பிள்ளையெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு வந்தது, நம்ம படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் விடலை, வாங்க 11 மணியா 12 மணியா நம்ம ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டுட்டு தூங்கணும். 11 மணி கழிஞ்சு நாங்கள் குடும்ப ஜெபமாலை சொல்லி நாங்கள் அப்படி அன்னத்தை நாள் முடிஞ்சது. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வீட்டில் ஜெபமாலை படிக்கும் இவரை கூப்பிட்டா வரமாட்டார். 6:30 ஆன உடனே வெளியில் ஓடுவார், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க அங்கே கிரவுண்டில் போய் இருக்கணும்னு சொல்லி போவார். ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்களை நான் மடிச்சிருந்தாலும் அந்த டைம் ஆன உடனே எங்களை கொண்டு வந்து இருத்தி ஜெபம் பண்ணதுக்கும் ஆலயத்தில் போகிறதுக்கும் எல்லா காரியங்களுக்கும் எங்களை கொண்டு நிறுத்தினது இப்போ எனக்கு கணவர். அதுக்கெல்லாம் காரணம் அம்மா மாதாவை விடப்பட்டதுனால. விசுவாசம் தளர்ந்து போன நேரத்தில் என்னோட சொன்னது, இனி நான் பிழைக்க மாட்டேன், என்னால் இனி வாழ முடியாது, ஏன்னா கரண்ட் ஷாக் அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த நேரம் படுத வேதனையை யாராலையும் சகிச்ச முடியாது. பார்க்க வரவங்க எல்லாம் சொன்னார், இனி இவனுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, இவன் இனி பிழைக்க மாட்டேன், உனக்கு வாழ்க்கை அதோட முடியும் அப்படின்ட்டு. நான் எல்லார்கிட்டையும் சொன்னேன், அம்மா மாதாவு எனக்கு வாழ்க்கையில் உண்டு, அம்மா மாதாவு எனக்கு பிள்ளைங்களுக்கு என்ன கணவர் திருச்சி தருவாருன்னு சொல்லி முழு விசுவாசத்தோடு அம்மா நம்பினேன். அதன்படி அம்மா மாதாவு எனக்கு உதவி செஞ்சார். அதுக்கப்புறம் எனக்கு மோளுக்கு டிரான்ஸ்ஃபர் கட்டி தொண்டையில் இருந்தது. எனக்கு பிள்ளைங்க எனக்கு கூட இல்லை, இவங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சப்போ தம்பிக்கு வீட்டில் இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவன் சொல்லுவேன், அது அக்கா பிள்ளைக்கு நல்லா முடியல, பேச முடியல அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனப்போ டாக்டர் பார்த்துட்டு சொன்னார், தொண்டையெல்லாம் அடைச்சாச்சு, இப்படி இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும் குழந்தைக்கு, உடனே நீங்கள் இதை ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போ நான் அம்மையிட்ட சொன்னேன், அம்மா எனக்கு புருஷன் இப்படி கிடக்குதாரு, என்னால் எங்கே நடக்க முடியும் இவளையும் கொண்டு, என்னால் முடியாது, அம்மா இதில் இடப்படணும். அப்போ நாளைக்கு வேற ஒரு டாக்டரை நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னார். நாளைக்கு போக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன், சூடு வெள்ளத்தில் அந்த நேர்ச்ச உப்பை போட்டு விசுவாச பிரமாணம் சொல்லி அவளை வாயை கொப்பளிச்ச வச்சுட்டு நான் கொண்டு போனேன். அங்கே போய் பார்த்த பிறகு அந்த டாக்டர் சொல்ல, ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இல்லை, பிள்ளை நல்லா தான் இருக்குதா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுபோல் எனக்கும் திடீரென தொண்டையில் ஒரு கட்டி மாதிரி தோணுச்சு. அப்போ நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தப்போ அவங்க தைராய்டு டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. அங்கே பார்த்தப்போ ஹைப்பர் தைராய்டு இருக்குது, நீங்கள் லைஃப் லாங் மெடிசன் எடுக்கணும் அப்படி சொன்னாங்க. அப்போ நான் அம்மாகிட்ட சொன்னேன், நான் எதுக்கு மெடிசன் எடுக்கணும், நான் மெடிசன் எடுக்க மாட்டேன், உனக்கு விருப்பம் உண்டுண்ணா, எனக்கு இந்த நோயிலிருந்து உனக்கு விடுதலை தரணும். அதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட் எடுத்து நான் ஒரு மெடிசன் எடுக்கலை, வேறு டாக்டரை காட்டினப்பறம் அவங்களும் சொன்னாங்க, இவங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது, இவங்க கண்டிப்பாக மெடிசன் சாப்பிடணும். அடுத்த டெஸ்ட் எடுத்து டாக்டரை கொண்டு காட்டினப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டெய்லி எனக்கு கணவருக்கும் நாங்களும் பிள்ளைங்களும் காலையில் எழும்பின உடனே அந்த தைலவும் நேர்ச்ச உப்பும் தேனும் தான் சாப்பிடுவோம். நைட்டு தூங்க போக்கு முன்னாடி ஒரு துள்ளி அது சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவோம். இந்த 6 மாதம் நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் மருந்து கொண்டு போகலை. அதுக்கப்புறம் எங்கள் அக்காளுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக நான் மாதாட்ட சொல்லியிருந்தேன். அவங்க இருந்த இடத்துல ரொம்ப சூடானதுனால அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் போச்சுன்னா, அப்போ ஜெபமாலை மாதம் ஒப்பு கொடுத்து சொன்னேன், 31ஆம் தேதிக்கு முன்னாடி அம்மா மாதாவை அக்காளுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் நீங்கள் மாற்றி தரணும். அதுபோல் அந்த 31ஆம் தேதி யார் எதிர்பார்க்காட்ட நேரம் அந்த டிரான்ஸ்ஃபர் எங்களுக்கு கிடச்சிது. அதனால அக்கா இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு மூத்த மகன் இப்போ போன மாதம் 5 நாள் டூருக்கு போயிருந்தது வெளியூரில். அங்கே போய் ஃபஸ்ட் நாள் நல்லா இருந்தார், 2ஆவது நாள் அவள்கிட்ட ஃபோன் கால் ஒன்றும் வரல. நான் பயந்து டீச்சரை கூப்பிட்டா சொல்லுதாரு, பிள்ளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கு, பிளட் வாமிட் பண்ணியிருக்கா பிள்ளை. அதனால அப்போ அந்த போன பிள்ளைங்க எல்லாம் 2 வண்டி ஃபுல்லாக பிள்ளைங்க எல்லாம் இவளுக்கு வேண்டி வெயிட் பண்ணி இருக்குது. அப்போ எனக்கு ஒரு வருத்தம், நான் மாதாட்ட போய் சொன்னேன், இவளுக்கு இதை வீட்டில் யாருக்குமே விட விருப்பம் இல்லை, இவள் வாந்தி பண்ணதுனால. அப்போ நான் சொன்னேன், எஸ்வி குழந்தைக்கு ஏதாச்சும் ஆனால் நான் என்ன செய்வேன், தூரத்தில் பெங்களூரில் இருக்குதான். அப்போ நான் மாதாக்கிட்ட போயிட்டு விசுவாச பிரமாணம் சொல்லிண்டு அந்த நேர்ச்ச உப்பையும் தேனையும் விழுங்கிட்டு சொன்னேன், அம்மா மாதாவே அடுத்த ஃபோன் வரணும், பிள்ளை நார்மலாக இருக்குதா, பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனப்போ எடுக்கல, 2ஆவது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சொன்னாங்களாம். அங்கே போனதுக்கப்புறம் அந்த டாக்டர் சொன்னாங்களாம், மெடிசனில் எது சரி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. நான் ப்ரேயர் பண்ணி 5 நிமிஷம் ஆகலை, அதுக்கு முன்னே அந்த டீச்சர் என்னட்டு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. அப்படியே அந்த அதிசயம் மாதாம்மா எனக்கு நடத்தி தந்தார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு காலில் ஒரு புண்ணு வந்தது. கடல் தொழில் செய்தவங்களில் அந்த வெள்ளத்தில் அடிபட்டதில் ஒரு புண்ணு, அவங்களுக்கு சுகர் உண்டு. 2-3 மாதமாட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த புண்ணு மாறல, கலர் மாறி வேறு கலரில் மாற. அப்போ டாக்டர் பார்த்துட்டு சொன்னார், இந்த கலரில் வந்தால் இது வேறு நோய்க்குள்ள அறிகுறியாக்கும், நீங்கள் அதனால் பெரிய ஹாஸ்பிட்டலில் போகணும் காட்டணும். அப்போ எனக்கு இவங்களை இட்டுட்டு போக முடியாது. அப்போ நான் அப்பாவை சொன்னேன், அப்பா நீங்கள் வீட்டுக்கு வாங்க. அப்பா வீட்டுக்கு வந்தப்போ நான் என்ன செஞ்சு உடன்படிக்கை தைலத்தை எடுத்து விசுவாச பிரமாணம் சொல்லி கண்ணுநீரோடு அந்த புண்ணில் குருசு போட்டு ஜெபம் பண்ணினேன். எனக்கு இவங்களை கொண்டு நடக்க வேணும் முடியாது, எனக்கு புருஷன் இப்படி இருக்குதாரு, அம்மா மாதாவை நீ இடப்பட்டு இந்த புண்ணை மாற்றணும்.
2 வாரம் கழிஞ்சு அப்பா வீட்டுக்கு வந்தப்போ அந்த புண்ணு இருந்ததே இல்லை. அப்படி எங்கள் அப்பாவுக்கு காலு சுகானது. அதுக்கப்புறம் இந்த போன மாதம் அம்மாவுக்கு திடீரென ஒரு குளிர் காய்ச்சல் இருந்தது. வந்தது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இவங்க இப்படி இருக்கிறதுனால எனக்கு ஒரு இடம் போக முடியல. அப்போ சொன்னாங்க, அது அம்மாவுக்கு ரொம்ப முடியலை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கொண்டு வந்தோம். காலத்தை ஈவினிங் போய் மருந்து எடுக்கணும். 2 கால் நீர் கெட்டி பிடிச்சி ஆனை கால் போல் இருந்தது. நான் போய் பார்த்தப்போ காலெல்லாம் கெட்டி வச்சுருக்குது. 2-3 நாள் மருந்து சாப்பிட்டும் குறையில்லை. அப்போ டாக்டர் சொன்னாங்க, இனி 2 நாள் கூட பார்த்து இல்லைன்னா காலை கீறணும். அப்போ நான் சொன்னேன், காலு கீறினா இனி அட்மிட் ஆகணும், இது யார் பார்க்கும் அம்மா மாதாவேன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், கரைஞ்சி அந்த தைலம் கொண்டு போகல. விசுவாச பிரமாணம் சொல்லி கிருபாசன் அம்மா எங்களை சாட்சியாட்டு நிறுத்து, நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணினேன். ஆனால் அந்த ஈவினிங் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனப்போ டாக்டர் சொல்லுதாரு, அட்மிட் ஆகையும் தேவையில்லை, காலு கீரையும் தேவையில்லை, அம்மா நல்லா இருக்காங்க, அம்மைக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி நிறைய அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் சொன்னாங்க. நான் காருண்ய பிரவர்த்தனம்னா பத்திரம் இருந்தது. இவங்க வீட்டில் இடையில கிடக்கும்போது எனக்கு ஒரு இடம் போக முடியாது. அப்படி இருந்தும் நான் என்ன செஞ்சேன், எங்கள் ஏரியாவில் உள்ள எல்லா வீட்லேயும் கொண்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் 2வது ஆப்ரேஷனுக்கு கொண்டு போன நேரம் எல்லா நர்ஸுக்கும் எல்லா ரூம்லையும் போய் கொடுத்து, எனக்கு இவருக்கு ஆப்ரேஷன் பண்ண அந்த டாக்டரை கையில் வர கொடுத்து சொன்னேன், நீங்கள் இதை படிங்க, உங்களுக்கு தெரியும் இதில் உள்ள அற்புதங்கள் அதிசயங்கள், அம்மா மாதாவை பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிங்க. அவர் சிரிச்சுட்டு வேங்கண்டு இந்த தைரியத்தில் தானே நீங்கள் சொன்னீங்க ஆப்ரேஷன் வேண்டான்னு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, அம்மா மாதாவை தொட்டாச்சு, எங்களுக்கு இனி ஆப்ரேஷன் தேவையில்லை. ஆனால் அந்த இடம் அரிச்சிருந்ததுனால அதை கட் பண்ணி எடுத்து கம்பி போட்டு ஸ்க்ரூவெல்லாம் போட்டு வச்சுருக்கு. அப்போ அவர் சொன்னது 60% தான் நடக்க முடியும், இதுக்கு நாங்கள் கேரண்டி இல்லை, இன்னும் 100% என் கணவர் நடக்குதாரு, எந்த பிரச்சனையும் இல்லை, நடக்க முடியாது, வீல் சேரில் இருக்குமென்னு சொன்ன கணவரை இப்போ போன செக்கப்புக்கு போனப்போ சொல்லுதாரு, நீங்கள் தொழிலுக்கு போகலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனால் நான் சொன்னேன், கிருபாசன் அம்மையை வந்து பார்த்து சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் தான் என் கணவரை நான் தொழிலுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த அல்தாரையில் வந்து நிற்குது. அம்மையிட்ட நான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபத் பாதையிலன்னா எங்களுக்கு அதிக வளர்ச்சி. நான் கோயிலில் எல்லா நாளும் போவேன், பிள்ளைங்கள் வர. ஆனால் இவங்க வராது, இவங்களை கூப்பிட்டாலும் எனக்கு வெக்க மாட்டிருக்குது. இன்னைக்கு காலைல திருப்பதிக்கு நான் வரல. ஆனால் இன்னைக்கு எங்கள் 3 பேருக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சு 5:30க்கு பிரார்த்தனை முடிச்சுட்டு அவங்க கோயிலில் எங்கள் 3 பேரையும் கொண்டு போனாங்க. 4 பேர் குடும்பமாக விசுவாச பாதையில் இயேசு அன்னை மரியாள் எங்களை வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல காத்து கொள்ளுதாரு. 1 வருஷம் ஆச்சு அவர் தொழிலுக்கு போவாது. ஆனால் எனக்கு இன்னும் வர அம்மா மாதாவி எந்த குறையுமே தரல, யார்கிட்டையும் கைகட்டி நிற்க கை நீட்டி நிற்க என்னை விடலை. இன்னும் வர அம்மா மாதாவி என்னை வழிநடத்தி ஒவ்வொரு இரவும் பகலும் நாங்கள் அவங்க பாதுகாப்பில் நாங்கள் 4 பேர் எங்கள் குடும்பம் முழுவதும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த வலிய அற்புதம் செய்த அம்மா மாதாவுக்கும் திருக்குமாரனுக்கும் கோடி கோடி நன்றி. ஆவே மரியா.